يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய ஆகப்பெரும் கிருபையினால் மிகவும் அற்புதமான சூறாக்கள் இன்று ஓதப்பட்டது. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு பெரும்பாடங்கள் என்று சொன்ன அற்புதமான ஒரு சூரா சூரத்துன் நூர் இன்று ஓதது நிறைவு செய்யப்பட்டது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒவ்வொரு ஆணும் சூரா மாயிதாவை கட்டாயமான முறையில் அறிந்திருக்க வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு பெண்ணும் சூரத்துன் நூரை கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இந்த சூறாவினுடைய தலையங்கமே ரொம்ப அற்புதம். நூர், வெளிச்சம் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுக்கு பெயரிட்டிருப்பார். என்ன காரணம்? எக்கச்சக்கமான காரணங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள். அதுல ரொம்ப புரியும்படி சாதாரணமான காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் சொல்லப்பட்டதை எவர்களெல்லாம் தன் வாழ்க்கையில் அறமாக்குவார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் என்று இந்த சூறாவின் மூலமாக பேசுகிறார். இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான கருத்து, இதில் சொல்லப்பட்டதை செய்து தடுக்கப்பட்டதை விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் பார்வையில் வெளிச்சமானது என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட வெளிச்சம் இந்த சூரா. இதை வாழ்க்கையில் எடுப்பவர்களின் வாழ்க்கை வெளிச்சம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இந்த சூறால அல்லாஹ் தொழுகையை பத்தி பேசல, ஹஜ்ஜை பத்தி பேசல, எந்த வணக்கங்களை பத்தி பேசல. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துன் நூர் ஒளிமயமானது என்று சொல்லி இதுல பேசுனது முழுக்கவே ஒழுக்க பண்புகள், ஒழுக்கங்கள் அல்லாஹ் பேசுறான். அப்ப யாருடைய வாழ்க்கை உண்மையான பிரகாசம்னா, இரவெல்லாம் தொழுகிறாரு, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாரு, ஆனா ஒழுங்கீனமான செயல்கள்ல ஈடுபடுறான்னா அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்ட்ட பிரகாசமானது இல்ல. யாருடைய வாழ்க்கை பிரகாசம்னா, தனி மனிதனாக இருக்கிற போதும், தனி மனிதத்துவத்திலும் பொது உடைமைகளிலும் எவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவனே அல்லாஹ்வின் பார்வையில் வெளிச்சமானவன். அதை தாண்டி பெரிய தாடி, பெரிய தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒழுங்கீனமான காரியங்களில் ஈடுபடுபவர்கள் அசல்ல அவர்கள் நூறில் அல்ல இருளில் இருக்கிறார்கள் என்பது இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான கருத்து. அன்பானவர்களே, இந்த சூறா முழுக்க பேசுவது ஒழுக்கத்தை தான். இந்த ஒழுக்கத்தில் மிக உச்சமான 3 ஒழுக்கங்கள் இந்த சூறால பேசப்படும். நிறைய கருத்துக்கள் இந்த சூறால உண்டு. அதுல மிக முக்கியமான 3 ஒழுக்க அம்சங்களில் மிக உச்சமான 3. அதுல முதலாவது ஒழுக்கத்தின் உயிர் நாடியே அதுதான் கற்பொழுக்கம். அல்லாஹ் தஆலா அதை இந்த சூறால பேசுறான். எனவே இந்த சூறாவுக்கு இன்னொரு பேரு உலமாக்கள் சொல்வாங்க, சூரத்துல் அஃபாஃப், கற்பொழுக்கத்தை போதிக்கிற சூரா என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, கற்பொழுக்கம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மிகவும் அத்தியாவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குறிப்பாக பெண்களுக்கு கற்பொழுக்கம் எவ்வளவு முக்கியம்னா, ஒரு கற்பொழுக்கம் உள்ள பெண் அல்லாஹ்ட்ட கையேந்தி ரப்பே என் கற்பை முன்வைத்து கேட்கிறேன் அல்லாஹ்ட்ட கேட்டான்னா உலகத்துல அல்லாஹ் தஆலா சில விஷயங்களுக்கான துஆவை தள்ளி போடுவதில்லை, நிராகரிப்பதில்லை, பிற்படுத்துறதில்லை. அது என்னென்ன துஆ? அதுல மிக முக்கியமான ஒரு இடம் எதுக்குன்னா, கற்பொழுக்கம் உள்ள பெண்ணின் கற்புக்காக. எந்த ஒரு பெண் கற்பை முன்வைத்து அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாளோ அவளுடைய துஆவை தள்ளி போட மாட்டான் ரப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். அன்பானவர்களே, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், நம்ம சூரா மரியம் கடந்து வந்தோம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய ஈன்று வெளியே கொண்டு வந்தப்போ ஊரெல்லாம் வித்தியாசமா பேசிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த குழந்தை தொட்டில போட்டிருக்கிறாங்க.
ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு என்ன? கான யதகல்லமு ஃபில் மஹத். அவங்க தொட்டில்ல பேசிய குழந்தை, பிறந்த உடனே தொட்டில்ல போட்ட உடனே மக்களுக்கு முன்னால் பேசிய அற்புத குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் சொல்லும். ஒன்னும் செய்யல, கொண்டு வந்து தொட்டில்ல போட்டுட்டு ஊரெல்லாம் தப்பா பேசினப்போ குர்ஆன் சொல்றது அஷாரத் இலைஹா, நேர கைதான் காமிச்சாங்க. என்ன பத்தி எல்லாம் பேசுறீங்கல்ல, நான் எதுவும் பதில் சொல்ல மாட்டேன், அந்த கைதான் காமிச்சாங்க. உடனே குழந்தை பேச ஆரம்பிச்சு, வானா அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் உங்களுக்கான தூதர், அல்லாஹ் என்னை அற்புதமாக படைத்தான் என்று வசனம் தொடர்ந்து பேசியது குர்ஆன் அதை உங்களுக்கு முன்னால் சொல்லுச்சு. இந்த ஆயத்துக்களை போட்டுட்டு உலமாக்கள் சொல்லுவாங்க, இது ஈசா அலைஹிஸ்ஸலாமின் சிறப்பல்ல தொட்டிலில் பேசியது, இது அசல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாமின் சிறப்பு. அந்த பெண்ணின் கற்புக்காக ஈசாவை தொட்டிலில் அல்லாஹ் பேச வைத்தான் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, கற்பொழுக்கம் என்பது இந்த சமூகத்தில் மிக முக்கியம். இதை அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் நூர்ல 10 வசனங்களை கியாமத் முழுக்க அழியா மிகப்பெரும் படிப்பினையாக இந்த சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறான். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரிசுத்தம் இந்த 10 வசனங்கள் அல்லாஹ் தஆலா பேசுறான். என்ன நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6 ஒரு போருக்காக புறப்படுகிறார்கள். போருக்கு போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழமை என்னன்னா, ஒரு மனைவியை கூட்டிட்டு போகணும். எப்படி முடிவு செய்வாங்க? எல்லாருடைய பேரையும் சீட்ல எழுதி அந்த சீட்டை குலுக்கி போட்டு யாரு பேர் வருதோ அவங்கள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போவாங்க. அதே போன்று இந்த போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய பேர் வருது. எந்த போர் அது? பனு முஸ்தலக் என்ற கோத்திரத்தை எதிர்த்து பெருமானார் போருக்காக போறாங்க. ஹிஜ்ரி 6ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் பேர் வருகிறது. போருக்கு போனாங்க, வெற்றி பெற்று மீண்டும் திரும்பி வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே வேகமா மதீனாவுக்கு வர மாட்டாங்க. நின்று நிதானமா காலை பொழுதுல தான் மதீனாவை அடைவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம். இதே மாதிரி மதீனாவுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பெருமானார் தங்கி இருக்கும் போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒட்டகத்திலிருந்து இறங்கி தன்னுடைய சுயதேவைக்காக வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வர்றாங்க. உள்ள வந்து தன்னுடைய ஒட்டகத்துக்கு மேல வைக்கப்போட ஒரு கூடாரம், அதுக்குள்ள போயிட்டாங்க. அந்த சஹாபாக்கள் தூக்கி ஒட்டகத்துக்கு மேல வச்சிருவாங்க. ஒட்டகம் புறப்பட்டுரும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளுக்கு போரின் போது ஏற்படுத்தி கொடுத்த அம்சம். இதே மாதிரி போனாங்க, திருப்பி வந்துட்டாங்க, உள்ள ஏறிட்டாங்க, ஒட்டகத்து மேல தூக்கி வச்சுட்டாங்க. உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தத சஹாபாக்கள் பார்த்தாங்க. உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேடுறாங்க. தன் கழுத்துல இருந்த ஒரு மாலையை காணோம், தன் கழுத்துல இருந்த ஒரு செயினை காணோம். இது அவங்களுடைய அம்மா அன்பளிப்பா கொடுத்தது, அவங்க அம்மா அன்பளிப்பா கொடுத்தது. உடனே பதட்டத்துல என்ன பண்ணாங்க, நம்ம கூட சமயங்கள்ல பதட்டத்துல இல்லைன்னா என்ன செய்வோம், டக்குன்னு அவங்களுக்கு கிளிக் ஆச்சு, நம்ம போன இடத்துல மிஸ் ஆயிருக்கலாம், யாருக்கிட்டையுமே வெளியே போறேன்னு சொல்லல, தொட்டு பார்த்தாங்க காணும், அந்த இடத்துல இருக்கும், உடனே டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. இந்த வெளியே வந்ததை அதை தூக்கி வைக்கிற சஹாபாக்களோ பணிவிடை ஆட்களோ யாருமே பார்க்கல. வெளியே வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துக்கு போய் தேடினாங்க, கண்டுபிடிச்சாங்க, மாலை எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பட உள்ள இருக்காங்கன்னு நினைச்சு தூக்கி வச்சுட்டு படம் புறப்பட்டுருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீண்டும் வந்தாங்க. வந்து பார்த்தா படை இருந்ததற்கான அடையாளமே தெரியல, யாருமே இல்லை. அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயசு 15 இருந்து 16 இருக்கும். அதுக்குள்ள என்ன செஞ்சாங்க, தைரியமா நின்றாங்க. பொது திடல்ல யாருமே இல்லாம தனித்து விடப்பட்டிருக்கிறோம், எதுவும் பயப்படல. ரொம்ப தைரியமான பெண், ரொம்ப துணிச்சலான பெண், ரொம்ப அறிவார்ந்த பெண். யோசிச்சாங்க, பெருமானாருடைய வளமை கண்டிப்பா 2. முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் நம்மளை பார்க்காம மதீனா வரைக்கும் போயிடுச்சுன்னா, இங்கிருந்து மதீனா ரொம்ப தூரம் இல்லை, இறங்கின உடனே ஒட்டகத்துல நான் இல்லைன்னா மீண்டும் இங்கதான் அனுப்புவாங்க, இங்கதான் என்ன கடைசியா பார்த்தாங்க. எனவே இந்த இடத்துல இருந்து நம்ம போகக்கூடாது. 2வது, பெருமானாருடைய இன்னொரு வழமை என்னன்னா, எல்லாரும் படையும் போனதுக்கு பின்னாடி கடைசியா ஒரு நபரை அனுப்பி அந்த இடத்துல ஏதாவது பொருளை மிஸ் பண்ணிட்டோமா இன்னும் பார்த்துட்டு வருவதற்காக வேண்டி ஒரு நபரை பெருமானார் பணி அமர்த்துவாங்க. அப்போ அதே மாதிரி கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வரலாம், அவர் இருக்கலாம். நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய கூடாரம் எங்க இருந்துச்சோ அங்கேயே உட்கார்ந்துடலாம்னு சொல்லி தன்னுடைய மறைவாடையை முழுமையாக போர்த்தி கொண்டு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா களைப்புல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனால அனுப்பப்பட்ட சஃப்வான் பின் முஅத்தல், இவர் ஏதாவது பொருள் மிஸ் ஆயிருக்கான்னு தேடிக்கிட்டே வர்றாரு. தூரத்துல ஒரு உருவம் தெரியுது, கருப்பு கலர்ல ஒரு உருவம் தெரியுது. கிட்ட வந்துகிட்டே இருக்கிறாங்க, கிட்ட வர்றாங்க. வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, யாரோ ஒருத்தர் இங்க மிஸ் ஆயிட்டாங்க. உடனே சஃப்வான் சொன்னாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு கத்துனார். ஏன்னா மிஸ் ஆகியிருக்கிற ஆளு ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. எனவே அவங்களுக்கு போய் கிட்ட எழுப்பி, நீ யாருமா, எங்க இருந்துமா வந்திருக்கிறா, என்ன எதுவுமே செய்யல.
தூரத்துல இருந்து பார்த்த உடனே பெண்ணின் தெரிஞ்ச உடனே சஃப்வான் சொன்னது இன்னால் இல்லாம சத்தம் போட்டார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே உட்கார்ந்தே தூங்கிட்டு இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழிச்சு உஷாராயிட்டாங்க, எழுந்து நின்றாங்க. நின்ற உடனே சஃப்வான் புரிஞ்சுக்கிட்டாரு இது ஆயிஷான்னு சொல்லி. ஹிஜாப் வசனம் இறங்குவதற்கு முன்னால், மறைக்க வேண்டிய பெண்களுக்கு முன்னால் நீங்க போகக்கூடாது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் போகக்கூடாது என்ற ஹிஜாப் வசனம் இறங்குறதுக்கு முன்னாடியே சஃப்வான் ஆயிஷாவை பார்த்துருக்கிறாங்க. சின்ன பிள்ளைல நெருங்கிய குடும்பத்தார்கள். எனவே தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க எதுவுமே சொல்லல, தன் ஒட்டகத்தை நேரா எடுத்துட்டு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட நிறுத்தி காலை மடக்கி, அந்த ரிவாயத்துல சலாம் கூட சொல்லல, காலை மடக்கி உட்கார வச்சாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏறிட்டாங்க. கடிவாளத்தை பிடிச்சாரு, இழுத்துட்டு மதீனா வந்துட்டாரு. காலையில இப்படி உள்ள வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படை முன்னாடி வந்துருச்சு. மதீனாவுடைய என்ட்ரன்ஸ்ல இவர் வரும்போது இவரை பார்க்கறது அப்துல்லா இப்னு சலூல் முனாஃபிக்கினுடைய தலைவர். அவனுக்கு ரொம்ப அற்புதமா ஒரு செய்தி கிடைச்சிருச்சு. மிஸ்ஸான ஆயிஷா கூட்டிட்டு வர்றது சஃப்வான். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். மதீனாவுல இந்த விஷயம் ரொம்ப பயங்கரமா பரவுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப களைப்பு, உடல் நலம் சரியில்லை. வந்தாங்க, வீட்டுக்கு வந்தா படுத்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்றாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நோய் எனக்கு ஏற்பட்டது இல்லை, அவ்வளவு நோய். நான் 1 மாச காலம் வீட்டுல இருந்து வெளியே வரவே இல்லை, யார்கிட்டையும் எந்த தொடர்பும் இல்லை, வீட்டுல படுத்தே இருக்கேன். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் வெளியே பரவிக்கிட்டே இருக்கு. ரொம்ப அதிகமான முறையில பேசப்படுது. ஒரு நாள் என்ன ஆச்சு, 1 மாதத்திற்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு நேரத்துல சுய தேவைக்காக வெளியே போறாங்க. அன்னைக்கு இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல. மதீனாவுடைய ஒரு ஒதுக்குப்புறம் தனிமையில போகணும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு துணையாக யாராவது ஒருவர் எப்பயுமே வருவாங்க, தனித்து போக மாட்டாங்க. அப்படி போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட துணைக்கு வந்தவங்க தான் உம்மு மிஸ்தஹனுடைய தாய் உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா கூட வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக்கிட்டே போறாங்க. போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது உம்மு மிஸ்தஹனுடைய ஆடை திடீர்னு காலில் பட்டு தடுமாறி கீழே உலக போற நேரத்தில் தைசல் மிஸ்தஹ் சொல்லிக்கிட்டே இருந்துருச்சாங்க. மிஸ்தஹுக்கு நாசம்தான். ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏம்மா உங்களுடைய மகனை போய் இப்படி நீங்க நாசம் உண்டாகட்டும்னு திட்டுறீங்களே, அவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் பத்ர் போர்ல கலந்துகிட்டவர், அவர்கிட்ட போய் இப்படி பேசுறீங்களா, அப்படி சொல்லாதீங்க. என்ன உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதா? இல்ல எனக்கு தெரியாது. அப்போ நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, உங்களையும் சஃப்வானையும் தப்பா பேசுறாங்க, பெருமானார் ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. இதுல 3 சஹாபாக்கள், உண்மையான சஹாபாக்களும் இதுல நம்பி உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அதுல ஒரு ஆள் என்னுடைய மகன் மிஸ்தஹும் மாட்டிக்கிட்டார். அவரும் நம்பி இந்த விஷயங்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? இப்போதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு புரியுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை கொஞ்ச நாளாவே வித்தியாசமா இருந்துச்சு. எப்பயுமே பெருமானார் என்ன செய்வாங்கன்னா, வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து சில நகைச்சுவைகள் பேசுவாங்க, 2 பேரும் பரிமாறிக்குவாங்க, சில வேலைகளை வீட்டுல செஞ்சு தருவாங்க, புறப்பட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வல்லமை. ஆனா இப்ப யோசிக்கிறாங்க, 1 மாத காலமா வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இவங்க நல்லா இருக்கான்னு சொன்ன உடனே வெளியே போயிடுவாங்க. அதுக்கு மேல வேற எந்த பேச்சுமே இல்லை. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம உடம்பு சரியில்லாதனால பெருமானார் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்கன்ட்டு. உடனே உள்ளுக்குள்ள வந்தோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை ரொம்ப கவனிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சூழ்நிலையே வித்தியாசமா இருக்கு. ஆயிஷா விட்டு கொஞ்சம் விலகுறாங்க. இதை தாங்கிக்க முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான கவலை. பெருமானார்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உடல்நல சரியில்லை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக அனுமதி தர்றீங்களா? சரி, போயிட்டு வாங்க. வேற எதுவுமே சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க அம்மா உட்கார வச்சு கேட்டாங்க, யா உம்மி மாதா யதஹத்தஸுன் நாஸ், மக்கள் என்ன பேசுறாங்க என்னை பத்தி, ஏன் என்கிட்ட இந்த விஷயங்கள் எதுவுமே நீங்க சொல்லவே இல்லை? அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே வர்றாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை வர்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் இது உனக்கான ஒரு சோதனை, நீ கவலைப்படாத, ஆறுதல் சொல்றாங்க. ஆனா இந்த ஆறுதலை ஏத்துக்க முடியல. என் சம்பந்தமாக இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான கருத்தா, இதை ஏத்துக்க முடியல. அரவணைக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளி நிற்கிறாங்க. 2 நாள் ரிவாயத்தில் எழுதுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே சொல்றாங்க, சுமார் 2 நாள் நான் எதுவுமே சாப்பிடல, அழுது என்னுடைய கண்கள் எல்லாம் வீங்கி இருக்கு. உங்க வீட்டினுடைய ஒரு ஓரத்துல தான் எப்பயுமே நான் படுத்திருப்பேன். என்னுடைய அழுகை சத்தத்தை கேட்டு பக்கத்து அறையில ஓதிட்டு இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா வந்து, என்ன ஆச்சு இந்த நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி, உங்களுக்கு இந்த நிகழ்வு தெரியுமா? அபூபக்கர் சொன்னாங்க, எனக்கும் தெரியும். தாங்க முடியல, இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்வு பெருமானாருக்கும் தெரியுமா? நல்லாவே தெரியும். இன்னும் தாங்க முடியல, சத்தமிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய மகள்
இவ்வளவு அழுகிறாங்க, அழுது அழுது அவர்களுடைய இதயம் வெடித்து விடுமோ என்று நாங்கள் யோசிக்கும் அளவுக்காக அவருடைய அழுக இருந்துச்சு. எனவே எங்க 2 பேருக்கு நடுவுல தான் ஆயிஷாவை நாங்க படுக்க வச்சிருந்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்னை எங்கேயுமே தனிமையில என்னுடைய பெற்றோர்கள் விடவே இல்லை, என் பக்கத்திலேயே தான் இருந்தாங்க, என்னை எங்கேயுமே விடல. 2 நாளைக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அசருடைய நேரம் ஆயிஷாவை பார்க்க வந்தாங்க. வந்து எதுவுமே பேசல, பக்கத்துல உட்காந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 1 மாசத்துக்கு பின்னாடி என் கிட்ட பெருமானார் அப்பதான் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து எதுவுமே பேசல, மௌனமா இருந்தாங்க, எதுவுமே பேசல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லமை பக்கத்துல உட்கார்ந்து ஆயிஷாட்ட சகஜமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீண்ட நேரம் அமர்ந்தார்கள், வல்லமைக்கு மாற்றமா அமைதியா இருக்காங்க, என்கிட்ட எதுவுமே பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமானார் ஷஹாதத் கலிமா ஓதுனாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் தான் அல்லாஹ்வின் தூதன், என்னுடைய ரப்பு அல்லாஹ்வாக இருக்கிறான். இதை சொல்லிட்டு பெருமானார் தன்னுடைய வாயில முணுமுணுத்துட்டு என்கிட்ட ஒன்னு சொன்னாங்க, யா ஆயிஷா, உன் சம்பந்தமாக பேசப்படுகிற விஷயங்களை நான் அறிவேன், எனக்கு தெரியும் என்று நீயும் அறிவாய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆமா எனக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, ஃப இன் குந்தி பரீஅத்தன், நீ ஒருவேளை நிரபராதியாக இருந்தால், உனக்கும் அந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் மிக விரைவில் உன்னின் பக்கமாக உன்னுடைய நிரபராதித்தனத்தை நிரூபிப்பார். முதலாவது சொன்னாங்க. 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃப இன் குந்தி அல்மம்தி பிதம்பி, ஒருவேளை உனக்கு அந்த பாவத்துல சம்பந்தம் இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல நீ தொடர்புடையவளாக இருந்தன்னா, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன். இதை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய கண்ணீர் இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தேன், இப்ப வத்தி போய் கண்ணில் கண்ணீரே வரல, நின்றுச்சு. யாரை பெரும் ஆதரவாக நினைத்தேனோ பெருமானாரே சொல்றாங்க, நீ தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட தௌபா செய், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன். இதை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்பி பார்த்தாங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, எனக்காக நீங்க கொஞ்சம் பெருமானார்ட்ட சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வாயில மூடிக்கிட்டாங்க, வாயை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்றது பெருமானாருக்கு முன்னாடி, ரசூலோடு இப்படி சொல்லும் போது ரபிக்கு முன்னாடி நான் என்ன சொல்றது, தான் மகள் தான் தப்பு செய்யலன்னு 100% தெரியும், ஆனா பெருமானார் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியதற்கு பின்னாடி நான் என்ன சொல்ல முடியும், வாயை மூடிக்கிட்டு தலை குனிஞ்சுட்டாங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. அழுதுகிட்டே திருப்பி அவங்க அம்மாவை பார்த்தாங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, என்னாலையும் எதுவும் சொல்ல முடியாது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சின்ன வயசு, குர்ஆனுடைய பெரிய ஞானம் எனக்கு அப்ப இல்லை, ஆனா மனசுல ஒரு உறுதியோட நான் பெருமானார்கிட்ட சொன்னேன், நபியே நீங்க ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இன்னி வல்லாஹி லக்கத் அலிம்து, எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, லக்கத் சமிஅத்தும் ஹாதல் ஹதீஸ், என் சம்பந்தமாக பேசப்படுகிற இந்த விஷயங்கள் ஹத்தா இஸ்தகர்ர ஃபி அன்ஃபுசிக்கும் வஸத்தக்தும் பிஹி, அதை நீங்க கேட்டு 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 உங்க மனசுல அதுதான் உண்மைன்னு பதிஞ்சிருச்சு. இப்ப நான் அப்படி செய்யலன்னு சொன்னாலும் உங்களால முழுசா அதை நம்ப முடியாது. எனவே நான் இப்போ அது இல்லைன்னு நிராகரிக்கிற இடத்துல இல்லை, அல்லாஹ் உங்களுடைய மனசுல உறுதி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுவான், அப்போ நான் பரிசுத்தமானவள் என்று தெரியும், என்னுடைய நிலையை நான் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில தெரியுமா இருக்கிறேன், உங்க 3 பேருக்கு முன்னாடியும் சொல்றேன், எப்படி தன்னுடைய மகனை துளைத்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கவலையில இருந்தாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தன்னுடைய மகன் சாகலன்னு சொல்லி, ஆனாலும் கொன்னுட்டோம்னு சொல்லி வந்தப்போ அடுத்து எதுவுமே கேட்க முடியாம ஒரே வார்த்தை ஃபஸபுருன் ஜமீல், அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பொறுமையை நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னாங்களோ, அதே நிலையில நான் இருக்கிறேன், நான் என் ரப்பிடத்தில் பொறுமையை ஆதரவு வைக்கிறேன், நான் யாருன்னு உங்களுக்கு அல்லாஹ் காட்டுவான் சொல்லிட்டு உடனே போய் அதே இடத்துல திருப்பி படுத்து பெருமானார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. போய் கொஞ்ச நேரம் கூட இல்ல, பெருமானார் வேகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்தாங்க. அபிஷிரி யா ஆயிஷா, சுப செய்தி உண்டாகட்டும் ஆயிஷாவே, கத்திக்கிட்டே உள்ள வர்றாங்க பெருமானார். வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி படுத்தாங்க, ஆனா நான் எந்திரிக்கல. அல்லாஹ் ஏதேனும் ஒரு விஷயம் சொல்லிட்டான்னு நினைச்சேன். பெருமானார் வஹீனுடைய 10 வசனங்கள் தொடர்ந்து ஓதுனாங்க, சூரத்து நூறுடைய 11ல இருந்து 20 வரைக்கும். அடுக்கடுக்கா நான் எப்படிப்பட்ட ஆளு, என் மேல அவதூறு சொன்னா என்ன நடக்கும், ஒரு முஸ்லிம் சமூகத்தின் மீது அவதூறுங்கிறது எவ்வளவு பெரிய பாவச் செயல், அதுல மாட்டிக்கிட்ட முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் தௌபா செய்யணும், அல்லாஹ் அடுக்கி பேசினான். அந்த 10ஐயும் ஓதி காமிட்டு அபிஷிரியா ஆயிஷான்னு சொன்னாங்க.
இதை சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயாரும் எப்படி மாறிட்டாங்கன்னா சந்தோஷத்துல வானம் பூமி தலகால் புரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. தலகால் புரியாம உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, கூமி கூமி எந்திரி எந்திரி எந்திரிச்சு பெருமானார் கிட்ட போ, உனக்காக எவ்வளவு பெரிய அற்புத செய்தி கொண்டு வந்துட்டாங்க பாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்திரிக்கவே இல்லை, உட்கார்ந்துகிட்டே சொன்னாங்க, லா வல்லாஹி லா அகூமு இலை, நான் எந்திரிச்சு பெருமானார்ட்டெல்லாம் போக மாட்டேன். ஆனா இப்போ வலா அஹ்மது இல்லல்லாஹ், என்னுடைய புகழ் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான். யாரும் என்னை நம்பாதப்போ, எனக்காக சிபாரிசு கூட செய்யாதப்போ, என் ரப்புன்னு நான் உட்கார்ந்திருந்தேன்ல, அவனுக்கு மட்டும்தான் எல்லா புகழும், நான் எந்திரிக்க மாட்டேன்ட்டான். இது ஒரு மனைவியின் கோபம், இது எல்லா வீட்லயும் இருக்கும். அன்பானவர்களே, நபிக்கே இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. நாம சால்னா சரியில்லைன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும் வீட்டுல? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்பொழுக்க பிரச்சனை, இது கற்பொழுக்க பிரச்சனை, யோசித்து முடிவெடுங்கள்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் போக மாட்டேன், என் ரப்புக்கு தான் எல்லா புகழும் சொன்னான். அன்பானவர்களே, இது வரலாற்றினுடைய நீண்ட தொடர். என்ன இதுல இருந்து அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான்னா, கற்பொழுக்கம், கற்பின் விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்தா இந்த சமூகத்தினுடைய பெண்களின் கற்பு எவ்வளவு முக்கியம், அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை உங்கள் கற்பு சார்ந்து தூய்மையானவர்களாக நீங்க கையேந்தீங்கன்னா உடனே நான் உங்களுக்காக வசனம் இறக்கும் அளவுக்கான ஆற்றல் கொண்ட ரப்பு நான் என்பதை உணர்த்தி காட்டினான். இதை சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸின் நிறைவுல சொல்லுவாங்க, என் சம்பந்தமா ஒரு கனவோ ஏதேனும் ஒரு செய்தியோ என்று சொல்லுவான் ரப்பு என்று நினைத்தேன். ஆனால் கியாமத்து வரைக்கும் அழிக்க முடியாத வேதத்தில் நான் சரியானவள் என்று அல்லாஹ் பேசுவான் நான் யோசிக்கவே இல்லை. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ஹதீஸ் நிறைவு பெறும். அன்பானவர்களே, கற்பொழுக்கம் எவ்வளவு முக்கியம், கற்பொழுக்கம் இருக்கிற பெண்ணை அல்லாஹ் எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறான் என்பதை இந்த செய்தி சொல்லும். இது முதலாவது விஷயம். இன்னும் ரெண்டு இருக்கு, சொல்லட்டுமா? பல பேர் மௌனமா இருக்காங்க, முடிச்சதுன்னு அர்த்தம். அன்பானவர்களே, சுருக்கமா சொல்ல, ரெண்டாவது அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல இந்த வசனத்துல சொன்ன, இந்த அத்தியாயத்துல சொன்ன ரெண்டாவது ஒழுக்கம் ரொம்ப அற்புதமான ஒழுக்கம். பார்க்க சின்னதா தெரியும், ஆனா ரொம்ப பெரிய விஷயம் அதுக்குள்ளதான் இருக்கு. இஸ்திக்தான், அனுமதி கூறுதல். எங்க போனாலும் அனுமதி கேட்கணும். இது ரொம்ப அற்புதமான விஷயம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சஹாபாக்களுக்கு ரொம்ப அறிவிச்சு கொடுத்தாங்க. யாரா இருந்தாலும் அனுமதி, எப்பப்பெல்லாம் அனுமதி. ஒரு மகனா இருந்தாலும் அத்தா அம்மா அறைக்கு போறதுக்கு முன்னாடி அனுமதியோட தான் போகணும். நான் உள்ள வரலாமா, அங்கிருந்து அனுமதி குரல் கேட்டாதான் உள்ள போகணும். எவ்வளவு பெரிய ஒழுக்க மாண்பை கத்து கொடுத்தாங்க பாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு இவைகள் எல்லாம் சமூகத்துல இல்ல. மற்றவங்களுடைய விஷயத்தை பார்க்கறதுலயும், மற்றவங்களுடைய பிரைவேட் அலசுறதுலயும், போன் நோண்டுறது எல்லாத்தையும் அனுமதிங்கிறது தேவை. ஏன்னா அவனுடைய பாவம் அவனோட சம்பந்தப்படட்டும். நான் போய் தேடுறேன், நான் போய் அலசுறேன், எல்லாத்திலும் பேணுதல் தேவை. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வீட்டுக்குள்ள நுழையிறதா இருந்தாலும் கதவு தட்டி உங்க அத்தா அம்மா வான்னு சொன்னாதான் மகனா இருந்தாலும் உள்ள போகணும், இல்லாட்டி உள்ள போக கூடாது. எவ்வளவு அற்புதமான சட்டம் பாருங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரே ஒரு நிகழ்வு சொல்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்களை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு கதவை தட்டினாங்க. கதவை தட்டி சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யஸ்தஅதினு அபூ மூஸா. அபூ மூஸா வந்திருக்கிறேன், உமரை அனுமதி தாருங்கள். எந்த பதிலும் வரல. ரெண்டாவது தடவை தட்டி அனுமதி வரல. மூணாவது தடவை தட்டி அனுமதி வரல, போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம் உள்ள இருந்து பாக்குறாங்க. ரெண்டாவது முறை கேட்கும் போதே சலாமின் சத்தம் கேட்டுட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா வரல, உள்ள ஆள் வரல. ஏன்னா அவருக்கு சத்தம் கேட்கல. அடிமையை கூப்பிட்டு எங்க அபூ மூஸான்னு பாருங்கண்டா. பார்த்தா அவர் போயிட்டு இருக்கார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் போய் பிடிச்சிட்டு வாங்கண்டா. கூப்பிட்டு வந்த உடனே அபூ மூஸாட்ட நான் உள்ள வர சொன்னேனே, இல்ல எனக்கு சத்தம் கேட்கல, எனவே போயிட்டேன். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இதா இஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாத்தன், நீங்க ஒருத்தர்ட்ட போய் 3 முறை அனுமதி கேட்டு உங்களுக்கு அனுமதி தரப்படாவிட்டால் ஃபல்யர்ஜ, நீங்க திரும்பி போயிருங்க, அங்க நிக்காதீங்கன்னு சொன்னாங்க. இதை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இது பெருமானார் தான் சொன்னாங்கன்னு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்ல முடியுமா, ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்டாங்க. இந்த செய்தி அபூ மூஸாவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சஹாபாக்கள் பெருமானார் சொன்னாங்கன்னா அதுக்கு ஆதாரம் சொல்லுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, ஆளை சாட்சியை கூட்டிட்டு வாங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த செய்தி வித்தியாசமா இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உடனே பள்ளிக்கு போய் ஒரு ஆளை நீங்க கூட்டிட்டு வரணும், இதை பெருமானார் சொன்னாங்கன்னு சொல்லி உடனே வேகமா போனாரு. இந்த பெருமானாருடைய சபை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபியினுடைய காலத்துக்கு பின்னால் நடக்குது. இது போய் முன்னாடி போய் சொன்னாரு, இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னேன், அவர் ஒரு ஆதாரம் கேட்கிறாரு, யார் உங்கள வருவாங்க? எல்லாரும் சிரிச்சாங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயம், இது கூட உங்களுக்கு தெரியாது, நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு சஹாபி எந்திரிச்சார். அவர் தான் அந்த சஹாபாக்கள் மிகவும் வயசு கம்மியானவர், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. எந்திரிச்சு சொன்னாரு, நான் வர்றேன், நான் வந்து உமர்கிட்ட சொல்றேன், இப்படி பெருமானார் சொன்னாங்க, அதுக்கு நான் சாட்சி. இந்த பேச்சு வார்த்தையை குர்ஆன் ஓதிக்கிட்டே ஓரத்துல பள்ளியில உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த சஹாபி தான் உபய் இப்னு கஅப்
ஆகப்பெரும் காரிகள்ல ஒருவர் உபை இப்னு கஅப். இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் போறாங்க, பின்னாடி அவரும் வந்தார். வந்த உடனே அபூ மூசா வீட்டுக்கு போன உடனே உள்ள கதவை திறந்து கூட வந்த சஹாபி அபூ சயீத் சொன்னாரு, நான் சாட்சி, பெருமானார் சொல்ல நான் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறேன். இதை சொன்ன உடனே பின்னாடி வேகமா வந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேரையும் விளக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, பெருமானார் சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க தோழர்கள் சொல்லும் போதும் இதற்கு ஆதாரம் கேட்கும் தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. இது புகாரில வர்ற ஹதீஸ். எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் சொல்வது உண்மை எனக்கு தெரியும், ஆனால் பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஹதீஸ்கள் கேள்வி குறித்தாக்கப்படும், நினைத்தவர்கள் எல்லாம் தங்கள் வாயில் இருந்து பெருமானார் என்பால் ரிவாயத் செய்வார்கள், அதை உணர்த்துகிற வண்ணம் உங்களிடத்துல நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்பானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, உமராகவே இருந்தாலும் பெருமானாரின் பக்கம் அறிவிப்பு இல்லாத போது எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க. சஹாபாக்கள்கிட்டயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்கிறாங்க, எப்படி நீங்க அறிவிப்பு செஞ்சீங்கன்னு சொல்லி. அதே போல சஹாபாக்கள் நிக்கும் போது பெருமானார் கிட்ட இருந்து நீங்க எப்படி அறிவிச்சீங்கன்னு கேட்கிற தைரியம் உமருக்கு எப்படி வந்துச்சுன்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. இப்னு கஅப், உபை இப்னு கஅப். அன்பானவர்களே, நீங்க யோசிக்கணும், அப்ப சஹாபாக்கள் ஹதீஸ்னுடைய விஷயத்துல எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சஹாபாக்கள் தான் கொச்சை செய்யப்படுறாங்க. குறிப்பா ரமலானுடைய தராவியை கூட உதாரணமா சொல்லலாம். அது உமர் சொன்னது 20 ரக்காத்து. நீங்க யோசிங்க, சலாமுக்கு 3 தடவை பதில் சொல்லாட்டி அதுக்கு ஆதாரம் கொண்டு வான்னு சொன்ன ஹஜ்ரத் உமர் எந்த விதமான மார்க்கத்தின் எவ்வளவு பெரிய அமல் தராவிங்கிறது அதை 20 நான் நிர்ணயிக்கிறேன் எப்படி நீ சொல்லுவாங்க? அதை இத்தனை சஹாபாக்கள் எப்படி அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க? அப்ப இது எவ்வளவு பெரிய ஆதாரம் என்று பாருங்கள். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட பெரும் மனிதர்கள், பெருமானாரை கண்ணில் பார்த்த மனிதர்கள், அவங்களுடைய பேச்சு இன்னைக்கு உதாசீனப்படுத்தப்படுகிறது. முதலாவது செய்தி அனுமதி கேட்டல். இந்த அனுமதி கேட்டதில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யறான்னு சொன்னாங்க. யாருக்கு? ஒரு வீட்டுல 3 தடவை கதவு தட்டி உங்களுக்கு பதில் வராம நீங்க புறப்பட்டு போகும்போது அந்த வீட்டுக்காரர் மேல மனசுல உங்களுக்கு சின்ன சின்ன தவறான எண்ணம் கூட இல்லாட்டி நீங்கள் கடுகளவு பெருமை இல்லாத நபர்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, இவைகள் கவனிக்கணும். அதே மாதிரி தான் செல்போனுக்கும். நீங்க ஒருத்தருக்கு போன் பண்றீங்கன்னா 3 தடவை தான் அனுமதி. 3 தடவை போன் போட்டு எடுக்கலண்டா அவரை எந்த விதமான காரணங்களும் சொல்லக்கூடாது, போனை கட் பண்ணிடணும். அதுல அவர் தெரிஞ்சுக்கிட்டே தான் எடுக்க மாட்டாரு என் காலை. பெருமானாருடைய சட்டம் அதுதான். 3 தடவை போட்டு எடுக்கலன்னா வச்சிருங்க. அவர் மேல எந்த தவறான எண்ணமும் இல்லாட்டி அல்லாஹ்ட்ட நீங்க மிகவும் உயர்ந்த மனிதர். 3வது இந்த சட்டத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வது ஹிஜாபினுடைய சட்டம். சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ஹிஜாப்னா என்ன? அன்பானவர்களே, ஹிஜாப் அந்நிய ஆண்களை விட்டும் தற்காத்துக் கொள்வதற்கு பேர் தான் ஹிஜாப்னு அர்த்தம். ஹிஜாப்னா என்ன? அதுல 3 விஷயங்கள் இருந்தாதான் அசல் ஹிஜாப். முதல்ல, அணிந்திருக்கிற ஆளினுடைய நிறம் வெளியே தெரியக்கூடாது, நிறம் தெரியக்கூடாது. 2வது, வயசு தெரியக்கூடாது, அக்யூரேட்டான வயசு. இது சின்ன புள்ள, இவங்க நடுத்தர வயசு, இவங்க வயசானவங்க, இந்த மாதிரியான வயதின் அடையாளங்கள் தெரியக்கூடாது. 3வது, வடிவம் தெரியக்கூடாது, அவங்களுடைய ஷேப் தெரியக்கூடாது. இது 3 தான் ஹிஜாபுக்கான அடித்தளம். இந்த 3ம் இல்லாட்டி அது ஹிஜாப் கிடையாது, ஹிஜாப் கிடையாது. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஹிஜாபை பத்தி சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு ஃபேன்சி ஹிஜாப் வந்திருக்கு, அற்புதமான ஃபேன்சி புர்காக்கள் வந்திருக்கு, ஃபேன்சி அது வந்திருக்கு, இத்தனை கல்லு, இத்தனை ட்ரெஸ். இதுவெல்லாம் ஹிஜாபுங்கிற கணக்குக்குள்ளே வராது, ஹிஜாபுங்கிற கணக்குள்ளே வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, அவங்களுடைய காலத்துல அவங்க போட்டிருந்தது மிகப்பெரிய ரிதா, போர்வை. அப்படி கடந்து போகும்போது என்னமோ ஒரு குவியல், மண் குவியல் கடந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, காத்தடிக்கும் போது குவியல் நடந்தா எப்படி இருக்கும், ஒரு பாறை நகர்ந்தா அப்படித்தான் இருக்குமா? யார் உள்ள இருக்காங்கிறது ஹஜ்ரத் அலிக்கே கூட தெரியாது. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. கடந்து போனது ஃபாத்திமா தான், பார்க்கிறது அலி தான், ஆனா யார் நடந்தாலும் கூட அவங்களுக்கு தெரியாது. இப்படி பல நிகழ்வுகள் இருக்கு. இதுதான் அசல் ஹிஜாப். அன்பானவர்களே, ஒரு பெண் யாருக்கு முன்னால் தன்னை மறைக்கணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யாருக்கு முன்னால் எல்லாம் நீங்கள் மறைக்கப்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு ஹிஜாப் தேவையில்லை. 11 பேர் அல்லாஹ் இந்த சூரால சொல்றான். முதலாவது, கணவனுக்கு முன்னாடி ஹிஜாப் தேவையில்லை. 2வது, அல்லாஹ் தஆலா தந்தைக்கு முன்னாடி, பெற்ற தந்தைக்கு முன்னாடி ஹிஜாப்ங்கிறது தேவையில்லை. 3வது, அல்லாஹ் தஆலா சொல்வது கணவனின் தந்தை, மாமனாருக்கு முன்னாடி ஹிஜாப் தேவையில்லை. இந்த 2 மேல சொன்ன கணவனும் தந்தையும், இவங்க 2 பேர்கிட்ட எப்படிப்பட்ட ஹிஜாப் தேவையில்லைன்னா, அலங்காரமும் செஞ்ச முன்னாடி வந்து நிக்கலாம். தான் நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், எப்படி இருக்கு ட்ரெஸ். கணவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, நான் இந்த மாதிரி நெக்லஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் போட்டிருக்கேன். அலங்காரங்களையும் வெளிக்கொண்டுட்டு வரலாம், வெளிக்கொண்டு வரலாம். இது 2 பேர்கிட்ட.
அடுத்து வர்றவங்க யார்கிட்டயுமே ஹிஜாப் இல்லை, ஆனா அலங்காரங்களோட முன்னாடி வந்து நிக்க கூடாது. இதுதான் அசல் சட்டம். அடுத்து மூணாவது யாரு? கணவனின் தந்தை. கணவனின் தந்தைக்கு மட்டும்தான், சின்னத்தா பெரியத்தா, கணவனுடைய பெரியத்தா, இவங்க செச்சா மாறுங்க, அவரு சின்ன மாமனாரு, அவரு பெரிய மாமனாரு, வெறும் ஒரே மாமனார், கணவனின் அசல் தந்தைக்கு முன்னாடி மட்டும்தான் ஹிஜாப்ங்கிறது இல்லை. மூணாவது மகனுக்கு முன்னாடி, தான் பெத்த மகனுக்கு முன்னாடி ஹிஜாப் இல்லை. நாலாவது. ஐந்தாவது கணவனின் மகன், கணவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கு, அந்த கல்யாணத்தின் மூலமா ஒரு மகன் பிறந்திருக்கிறான்னு சொன்னா அவங்களும் இவங்களுக்கு மகன் மாதிரி தான், அவங்களுக்கு முன்னாடி ஹிஜாப் இல்லை. அடுத்தது சகோதரனின் மகனுக்கு முன்னாடி இல்லை. அடுத்து சகோதரி, தன் சொந்த சகோதரியின் மகனுக்கு முன்னாடி ஹிஜாப்ங்கிறது இல்லை. அடுத்தது நிசாஇக்கும், உங்களுடைய பெண்களுக்கு முன்னால். இதைத்தான் அல்லாஹ் தஆலா ரொம்ப அழுத்தமா சொல்றான், பெண்களுக்கு முன்னால் ஹிஜாப் இல்ல, அதாவது உங்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் அப்படின்னா இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னாடி மட்டும்தான் ஹிஜாப்ங்கிறது இல்ல, அது அல்லாத ஏனைய மதத்தார்களுக்கு முன்னாடி ஹிஜாப்ங்கிறது அவசியம்னு உலமாக்கள் எழுதுவாங்க. அடுத்து பெண் சமூகமாகவே இருந்தாலும். அடுத்து கடைசியா ஆண் அடிமைகள், அன்றைய காலத்துல இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல, ஆண் அடிமைகளுக்கு முன்னாடி இல்ல. பத்தாவது பெண்ணின் மீது நாட்டமே இல்லாத ஆண்களுக்கு முன்னாடி ஹிஜாப்ங்கிறது இல்ல. அப்படியெல்லாம் ஒரு ஆள் இருக்க முடியுமா? குர்ஆன் சொல்லுது அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. உதாரணமா பல பேர் சொல்றாங்க, கடைசி காலம், ரொம்ப வயசு முதிர்ந்தவர், எந்திரிக்கவே முடியாது, நடக்கவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அவரை படிப்படி செய்யணும். எங்களுடைய மாமனார் ரொம்ப வயசானவருங்க, சின்ன மாமனார் ரொம்ப வயசானவருங்க, அவருக்கு சரியா கண் பார்வையே தெரியாது, அவருக்கு என்ன உணர்ச்சிகள் இருக்கும் போது, இப்படி உணர்ச்சிகள் இல்லாத ஆண்களுக்கு முன்னாடி ஹிஜாப்ங்கிறது தேவையில்லை. கடைசியாக சிறுவர்களுக்கு முன்னால், பாலிகான வயசு அடையக்கூடிய சிறுவர்களுக்கு முன்னால். ஆனா இன்னைக்கு சிறுவர்கள் சம்பந்தமாகவும் கொஞ்சம் யோசிக்கணும். 5வது படிக்கிற பையன் எதுவெல்லாம் தெரியக்கூடாத எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட மோசமான காலம். அன்பானவர்களே, சுருக்கமாக நிறைவுக்கு வருகிறேன். இந்த 11 பேருக்கு தவிர ஏனைய எல்லாருக்கும் முன்னாடி ஹிஜாப்ங்கிறது அவசியம். இந்த 3 ஒழுக்கங்களை உச்சபட்ச ஒழுக்கமாக சூரத்துல் நூர் சொல்கிறது. இதை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறோமோ அவருடைய வாழ்க்கை ஒளிமயமானது என்று அல்லாஹ் தஆலா தெளிவான முறையில் இந்த சூறாவை பேசுகிறான். அல்லாஹ் அமல் செய்கிற தௌஃபீக்கினை தந்து நம்முடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் ஒளிமயமானதாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.